அப்புறம் என்ன மயிருக்கு வந்த? இப்பெல்லாம் பேசாதீங்க. பேமெண்ட் மட்டும் வாய்க்கிலேயே கேட்குறீங்க. இந்த பேமெண்ட் கொடு, அந்த பேமெண்ட் கொடுன்னு. நான் என் இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். நீ நான் கேட்குறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். என்னன்னு கொஸ்டின் கேட்குறேன். கொஸ்டின் ஏதாச்சும் கேளுங்க, என்னை பற்றி ஏதாச்சும் கேளுங்க. என்னன்னா எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு. எதுனா சொல்லுங்கள், ஒரு 4 கேள்வி சொல்லுங்களேன். டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்களா, டக்குன்னு முடிக்கணுங்கிறாங்க. டைம் ஆகுதுல்ல, நீங்களும் வீட்டுக்கு போகணும்ல. ஷூட்டிங் போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், எப்படி சமாளிப்பீங்க? இப்போ ஷூட்டிங் வந்து அங்கே என்ன அதுனா பாகிஸ்தான் பார்டர்லேயே வச்சுருக்காங்க. அங்கே இப்போ பிரச்சனைகள் வரும், எப்படி சமாளிக்கிறீங்க? அவுட்டர் ஷூட்லாம் போகும்போது நிறைய ப்ராப்ளம் வரும்ல, அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தானே வரோம். அந்த கேள்விலாம் கேட்க முடியாது. வேறு ஏதாவது கேள்வி சொல்லு. ஷூட்டிங் போக எங்கள் வீட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு கேளுங்க. ஏய், வேற ஏதாவது கேள்வி சொல்லு. லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது நீங்க தான் இங்க क्वेश्चनே கேட்கணும், என்கிட்ட கேக்குறீங்க. பாருங்க, வேற ஏதாவது क्वेश्चन இருந்தா சொல்ல. சீரியஸா என்னன்னு கேக்குறது? வேற ஏதாவது லூசு மாதிரி இது பண்ற. ஏதாவது 2 क्वेश्चन டக்குன்னு கொடு. அப்புறம் எதுக்கு தான் கூப்பிட்டேன்? நான் சொன்னதும் நீங்க வேணான்னு சொல்றீங்க. ஏதாவது சொல்லி வேற ஏதாவது क्वेश्चन புதுசா எதுவும் இல்லையா? இல்லையே, இருந்ததா நான் சொல்லிட்டேன். வேற எந்த क्वेश्चनமே கேட்கவே முடியாதா? கேளுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேளுங்க. பதில் சொல்ல போறது நான் தானே. அதுதான் என்ன क्वेश्चन தானே கேக்குறேன். நான் பெரிய தப்பாவா கேக்குறேன்? என்ன क्वेश्चन நீங்க என்கிட்ட கேட்டா நானும் எனக்கு சடனா ஐடியா வரல. உன்னை பத்தி உனக்கு தானே வரலங்க. நம்மள வச்சு எடுக்கிற யூடியூப் சேனல்காரரு ஓனர் வந்து வெளில நிக்கிறாராம். வெளில நிக்கிறதோட சந்தோஷப்படுங்க. இல்ல இல்ல இல்ல, யாருக்கும் தெரியாதுன்னா நீங்க எதுக்கு இதை சொல்றீங்க? பாக்குறவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, அவங்க இருக்காங்களா வெளியில இருக்காங்களான்னு? அப்படி இல்லைங்க. அவர் வந்து வெளில போய் நிக்கிறேங்கிறாரு. அந்த அளவுக்கு கண்டென்ட் மொக்கையா இருக்கு. ரசிப்பாரு. அவர் வந்து போர் அடிச்சு வெளில நிக்கிறாரு. உங்களை வச்சு எடுத்தா தெருவுல தான் நிக்கணும் போல இருக்கு. அப்ப சீக்கிரமாவே வந்துருவீங்க. அதனால வேற கேள்வி. லவ்க்கு எப்படி வீட்ல அலோவ் பண்ணுவாங்க? ஏம்மா இந்த லவ் விடுமா, சும்மா லூஸ் மாதிரி அதே லவ்னு பிடிச்சிட்டு இது பண்ற. எனக்கு லவ்வும் பிடிக்காது, லவ் பண்றவங்களும் பிடிக்காது. அந்த சப்ஜெக்டே ஃபர்ஸ்ட் விடு. அது எடிட்டிங்ல இருக்கும். என்கிட்ட क्वेश्चन கேட்காதீங்க. क्वेश्चन கேட்காதீங்கன்னா அப்புறம் வேற யார்ட்ட கேக்குறது? நீங்க தான் क्वेश्चन சொல்லணும், நான் ஆன்சர் தானே சொல்லணும். அப்புறம் என்ன மயிருக்கு வந்த? இப்பெல்லாம் பேசாதீங்க. கட்டுப்பேத்திக்கிட்டு நானா கடுப்பு தண்டத்துக்கு வந்து உட்காந்துட்டு அப்புறம் பேமெண்ட் மட்டும் வக்கனையா பேசுறது இருக்குல்ல. நீங்க எதுக்கு இப்ப இப்படி சொல்றீங்க? என்ன எப்படி சொல்றது? பேமெண்ட் மட்டும் வாய்க்கிலேயே கேக்குறீங்க. இந்த பேமெண்ட் கொடு, அந்த பேமெண்ட் கொடுன்னு. இங்க உட்காந்துட்டு என்ன பேசுறீங்க? இந்த இடத்துல பேச வேண்டியது நானா? நான் ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும், நீங்க தானே क्वेश्चन கேட்கணும். யாரு? நான் கேக்குற, நான் என் இன்டர்வியூல பாத்திருக்கேன். நீ நான் கேக்குறது எல்லாமே இப்படிதான் இருக்கும். கெஸ்ட் தான் நான் வந்து கேள்வி கேட்க சொல்லுவேன். போறத விட்டுட்டு என்ன கேட்கணுமோ அதை யோசிங்க. மைண்ட் அப்செட் ஆகிட்டு அப்புறம் என்ன கேக்குறது? நான் எங்க அப்செட் ஆனேன்? நீங்க தான் என்ன அப்செட் ஆக்குறீங்க. நான் ஒண்ணும் உங்க மைண்ட் அப்செட் ஆக்கல. இப்ப எடிட்டிங்ல என்ன ஃபுட்டேஜ் ஒண்ணுமே கிடையாது. இதுல போட இன்டர்வியூவே போட முடியாது. பேமெண்ட் ஆனவனுக்கு கொடுத்துருவோம். பேமெண்ட் கொடுத்துருவோம். நாங்கள் இன்டர்வியூ தான் போட மாட்டோம். பேமெண்ட் உனக்கு கொடுத்துருவோம். எத்தனையோ பேருக்கு பிச்சைக்காரங்களுக்கு ரோட்ல போடுறோம். அப்ப என்ன பிச்சைக்காரின்னு சொல்றீங்களா? இல்லம்மா, இது சரியில்லைங்க. ஒன்னா போலீஸ்லாம் சொல்லல, கோவத்தில் வந்துருச்சு. இன்டர்வியூ முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். இனிமேல் நீ தயவு செஞ்சு நீ ஃபீல்டில் எதுலேயுமே போய் பண்ணாத, சரியா? உனக்குன்னு எதுவுமே கிடையாது, எந்த தனித்திறமையும் எதுவுமே கிடையாது. ஒரு இன்டர்வியூவில் ஒரு 4 கேள்வி சொல்லு, 2 கேள்வி சொல்லுனாக்கா ஒரு கேள்வி கூட உன்னை பற்றி கேட்க தெரிலனா அப்போ நீ எதுக்கு வந்து ஃபீல்டில் இருக்க? அது என்னோட விருப்பம், நீங்க சொல்லாதீங்க. உனக்கு திறமையே கிடையாது, பரவாயில்ல, பொறுமையும் கிடையாது, கோவப்படுற. நான் ஒன்னும் கோவப்படலையே. எங்க இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியா? கோவப்படுறிய நீ தான். இப்பெல்லாம் பேசாதீங்க என்கிட்ட. இப்படி கோவப்படலையா நீ? இல்லையே, நீங்க தான் கோவப்படுறீங்க. இப்ப படல, நான் நார்மலா தானே பேசுறேன். எங்க நார்மலா பேசுற? நீங்க தான் கோவமா பேசுறீங்க. கடுப்பேத்திக்கிட்டு. நான் என்ன கடுப்பேத்துறேன்?
வாய் மட்டும் பேசினா ஆகாதுமா. நான் வாயே பேசலங்க, நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் அவ்வளவுதான். எத்தனை ஷூட்டு நீ பண்ணியிருக்க இது வரைக்கும் சொல்லு? இன்ஸ்டாவில் பல்ல காட்டிட்டு வீடியோ போட வேண்டியது, அதுல ஆக்டர்னு ஊர் ஃபுல்லா சொல்ல வேண்டியது. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு எதுக்கு அத பத்தி? எதுக்கு இன்ஸ்டாவில் வீடியோ பண்ற நீல ஒரு ஆக்டரா? நீங்க தேவையில்லாம யாரோ பண்ண டப்பிங்க்கு அதுக்கு வாய் அசைச்சா ஆக்டரா? நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? அது என்னோட விருப்பம், நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். சொந்தமா ஆக்டிங்கா சொந்த யோசனை வேணும், டப்பிங் பேசணும், அதுதான் நடிப்பு. ஒரு திறமை இல்ல. இன்டர்வியூல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு கேள்வி கேட்கணும்னா அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா? ஹெல்மெட் எடுத்து மாட்டுங்கிற இப்படி மாட்டுறீங்க. உங்க முகத்தை மறைக்கிறதுக்கு தான் ஹெல்மெட்டை போடுறேன். வேற எப்படி ஹெல்மெட் மாட்டுவாங்க? என்னங்க லூசு மாதிரி இது பண்ணி ஹெல்மெட்டே மாட்டேன்றியா? அப்போ இங்க பாருங்க, லூஸ் எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. சாரிங்க, மென்டல் மாதிரி பண்றீங்க. நான் கிளம்புறேங்க. கிளம்புங்க. தில்லனா தித்திக்கின்ற தேரா திக்கி நெஞ்சில் தில்லானா. இருங்க ஒரு நிமிஷம், ஏங்க உட்காருங்க. என்ன உங்களுக்கு போன் சொன்னீங்களே, எதுக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க? சிரிக்காதீங்க. அழுவிட்டா? நான் ஏன் அழறேன்? நான் அழுவிட்டா? அழுவுங்க, நீங்க பண்ண தப்புக்கு அழுவுங்க. என்ன பாக்குறீங்க? ஏங்க உங்களை இன்டர்வியூ எடுக்க வரதுக்கு அழுவுங்க, பாத்திரம் கழுவுங்கன்னு சொல்லி நீங்க தானே அழுவட்டான்னு கேட்டீங்க. நான் கேட்டேனா? நான் சொன்னேனா? ஏய் வாயில அந்த அளவுக்கு பேசாத, லூஸ் ஆட்டம். நான் அப்படிதான் பேசுவேன். கால் மேல காலை இறக்கு ஃபர்ஸ்ட். நான் அப்படிதான் போடுவேன். காலை இறக்குன்னு சொன்னேன். இது இன்டர்வியூல நாகரிகம் இல்லாது. நான் நானா போட சொன்னது வேற. இப்போ இன்டர்வியூல இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு சீனியர் முன்னாடி மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்க. நான் எவ்வளோ பெரிய ஆளு. யூடியூப்ல என் வீடியோலாம் பார்த்துருக்கல. நீங்க எப்படி எதுக்கு பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒன்றும் புரியல, நீ பேசுறது தான் புரியல. கேமரா ஆஃப்ல இருக்கு. இப்போ இதெல்லாம் கண்டென்ட் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் தெரியாது, நான் கிளம்புறேன். எனக்கு என்ன மைண்ட் செட்ல நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன மைண்ட் செட்ல பேசுறீங்கன்னா எனக்கு புரியல. இப்போ ஃபைனலா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா? சரி, நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க. இது கேள்விக்காக தான் கேட்குறேன், உள்ள இருந்தெல்லாம் கேட்கல, சரியா? ஒழுங்கா ஃபர்ஸ்ட் உட்காருங்க. கேளுங்க. ஏய் லூசு, ஒழுங்கா உட்காரு. மயிறு துப்பு ஏத்திட்டு இருக்க. என்ன லூஸ் எல்லாம் சொல்றீங்க? சொல்லுங்க. அது செல்லமா கூட்டேன். இப்போ இது லாஸ்ட் ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினோட இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. என்ன மாதிரியான கொஸ்டின் சொல்லுங்க. பழி வாங்கறதுக்காகலாம் பண்ணாதீங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்? லாஸ்ட் கொஸ்டின் இரும்பாதீங்க. ஏன் இரும்புறீங்க? இரும்புனா அங்க ஐயோ, இரும்புனா சத்தம் கேட்குங்க. அதுல எடிட்டிங்ல இது பண்ணும்போது தானா வரத்தி எப்படி நிறுத்த முடியும்னால அதுக்கு இரும்புவீங்களா? நான் செத்துதான் போனேன். எல்லாத்துக்கும் குறை சொல்லாதீங்க, சரியா? இரும்புறது கூடமா தப்பு? இரும்புறது தப்பு இல்லம்மா, பொறுமையா கேளு. இங்க இரும்புறது தான் தப்பு. இரும்பல் வந்தா மைக் எடுத்து வச்சுட்டு ஓரமா போய் அங்க இரும்பிட்டு வா. நீங்க மட்டும் இங்க உட்காந்து இரும்பிட்டு இருக்க. அதுல பிம்பிள்ஸ் பரவச்சுன்னா என்ன பண்றது? அதாவது நோய். அப்படியா? சரி, ஓகே. கடைசியா உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. என் மனசுல பட்டதை சொல்லணும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் கோவப்படாதீங்க. கை கொடுங்க. எதுக்கு கை கொடுங்க? எதுக்கு சொல்லுங்க. கையை கொடுங்க. கொடுங்க. என்ன இது ஏதாவது ஹேட் பண்ணியிருந்தா தவறாக எடுத்துக்க வேணாம், என்னை மன்னிச்சிருங்க. இது நாங்கள் பண்ணது ஒரு ஜஸ்ட்டு ப்ராங்க் தான். இது இன்டர்வியூவே கிடையாது. அதாவது உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணோம். நீங்கள் தான் ஓவராக டிப்ரெஷன் ஆகிட்டீங்க. எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஃபோன் அடிச்சு யாராவது வர சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயந்து. சத்தியமா அந்த ஹெல்மெட்டை வச்சு மண்டியை உடச்சிடுவாங்க. என்னை பார்த்து அப்படியே பைத்தியக்காரி மாதிரிதா? சும்மா விளையாடு பண்ணு. இதுதான் இப்போ உங்களை வர வச்சது. இதுதான் ஷூட்டு. இதுதான் ஷூட்டே. இதுதான். என்னங்க
சரி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, நான் பண்ணதை இப்போ வந்து நீங்க இந்த என்ன